வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்காக இணையதளத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பதினாலே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். ஆண்டவர் கொடுத்து வருகிற அளவில்லாத தயவுகளுக்காக, வாய்ப்புகளுக்காக ஆண்டவர் நன்றி சொல்வோம். தொடர்ச்சியாக உறுதியான ஊழியர் என்ற தலைப்பின் கீழ் சந்திக்கப்பட்ட சவுலோடு கூட இந்த வாரத்திலேயும் பயணிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். உறுதியான ஊழியர் பகுதி 9. Without any further delay, I request Rajabalan to take the dais. Please, sir. Thank you, தம்பி. நம்மை பலப்படுத்தி வழி நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி, எங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக சவுலுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்பதை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை சந்திக்கப்பட்ட சவுல், தமஸ்குவுக்கு போற வழியில சவுலை இயேசு கிறிஸ்து சந்தித்து விட்டார். விளைவு என்னன்னா, சவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். அந்த சந்திப்பதற்கு முன்பாக என்ன நடந்தது, சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பதெல்லாம் பார்த்தோம். அந்த சந்திப்பின் போது அல்லது சந்திப்பிற்கு பின் நீங்க பாத்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் வந்தது என்பதை பார்த்தோம். அதுக்கு முன்பாக அவர் தன்னை உணர்ந்தார், தன்னை அர்ப்பணித்தார், அதெல்லாம் படிச்சோம். அதுல முக்கியமாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியம், அவருடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஒரு பெரிய மாற்றம். தேவன் கொடுத்த ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை இறைவன் கொடுக்கிறார். என்னெல்லாம் காரியங்கள்ல மாற்றம் வந்தது என்பதை நம்ம விவரமாக படிக்க ஆரம்பிச்சோம். தன்னிகரற்ற மாற்றம் பெற்ற சவுல். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல சவுலுக்கும் ஆண்டவருக்கும் இடையில தனிப்பட்ட வித தொடர்பு ஆரம்பித்து விட்டது. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாம வாழ்ந்த சவுல் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து தன்னை அர்ப்பணித்த உடனே இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டார். அதனால என்ன செய்யறாருன்னா, ஏசாமி கிட்ட ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஆண்டவரோடு தனிப்பட்ட உறவு வைக்க ஆரம்பிக்கிறார். இரண்டாவது, கடந்த முறை படிக்கும் போது தேவனுடைய திட்டத்திற்கென்று தன்னை பூரணமாக அர்ப்பணித்தார். ஒரு பெரிய திட்டத்தோடு ஆண்டவர் சவுலை படைத்திருந்தார். ஆனால் இதுவரைக்கும் சவுல் தன்னுடைய சொந்த இஷ்டப்படியே போய்கொண்டிருந்தார். ஆனால் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாரோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ, அன்னைக்கிருந்து தன்னுடைய திட்டங்கள் எல்லாத்துக்கும் முடிவு கட்டிவிட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய திட்டத்திற்கு என்னை பூரணமாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறது ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கு மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து விளக்கமாக படிக்க போறோம். அது என்னன்னா, தேவனுடைய ஆவியானவருடைய நிறைவு. நான் இதை படிக்கும் போதே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இங்க சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து புதிய ஏற்பாட்டுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் இதுவரை நாம் நம்பக்கூடிய நம்பிக்கைகளுக்கு வித்தியாசப்பட்டதா இருக்கலாம், அல்லது நம்ம நம்பக்கூடிய சித்தாந்தங்கள், சத்தியங்கள், டாக்டரின்ஸ்க்கு முரண்படக்கூடியதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, வசனத்தின் அடிப்படையில நம்மை சீர்தூக்கி பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். அதனால அதை நம்ம புரிந்து கொண்டு படிப்போமானா நல்லா இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்துக்கு மறுபடியும் நம்முடைய வேதாராய்ச்சிக்காக திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். இந்த வசனங்களை படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகா எழுதியிருக்கார் பாருங்களேன். அதுல கர்த்தர், இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர், உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும். யெகோவா சாட்சிகள் சொல்லக்கூடிய காரியம், பிதா மட்டும்தான் கர்த்தர், இயேசு கிறிஸ்து உண்டாக்கப்பட்டவர் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அனனியா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், உன்னை சந்தித்த உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர்னு சொல்லி சொல்றார். இதுல சொல்லும்போது ரெண்டு காரியங்களை சொல்றார். சகோதரனாகிய சவுலேன்னு சொல்லி சொல்லுகிறார். ஏற்கனவே படிச்சிட்டோம். புதிதாக கிறிஸ்துவுக்குள்ள வந்த, இதுவரை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின சவுலை தன்னுடைய சகோதரனாக அனனியா ஏற்றுக்கொண்டார். இது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அந்த சவுலுக்கு கொடுத்திருக்கோம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ரிசப்ஷன் சவுலை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி இருக்கோம்ல, நம்ம இன்னைக்கு புதிதாக கிறிஸ்துவுக்குள்ள வரக்கூடிய சகோதர சகோதரிகளை இவ்விதமாக ஏற்றுக்கொள்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, 2 காரியங்களுக்காக என்னை அனுப்பினார். எதற்குன்னா, நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். சொல்லிட்டு அனனியா ஜெபிக்கும் போது சவுலுடைய கண்களிலிருந்து செதில் போன்றவை விழுந்தன சொல்லி அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். அவன் பார்வை பெற்றான், பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பரிசுத்த ஆவியானவராலேயும் பவுல் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்போ சவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, இதுவரை பார்வையை இழந்த சவுல் பார்வை பெற்றார். இதுவரை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே வாழாத சவுல் இப்பொழுது ஆவியானவராலே நிரப்பப்பட்டார். இது 2 காரியங்களை படிக்க போறோம். முதலாவது படிக்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும்பலாம். என்ன கேள்வினா, அவர் பார்வை பெற்றது பெரிய அற்புதம் இல்லையா சொல்லி நம்ம யோசிக்கலாம். பார்வை பெறுவது அல்லது அற்புத சுகம் யாருக்கு கிடைத்தது? சவுலுக்கு கிடைத்தது. இதை விட பெரிய அற்புதம் வேற என்ன அற்புதம் இருக்கு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பவுல் எங்க போயும் தான் பார்வை பெற்றதை பெரிய அற்புதமாக பிரசங்கிக்கவில்லை. காரணம் என்னன்னா, வாழ்க்கையிலே வரக்கூடிய மாற்றம் சரீர பிரகாரமான சுகத்தை விட பெரிய முக்கியமான மாற்றம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்போது சரீர சுகத்திற்காக வருகிறார்கள். வந்து சரீர சுகம் கிடைச்ச உடனே கடவுளை விட்டு போயிடுறாங்க. சவுல் அமிதமான ஆள் கிடையாது. தனக்கு சரீர சுகத்திற்காக வரவில்லை. தேவன் வாக்கு பண்ணினபடி அனனியா ஜெபிக்கிறார், சவுலுக்கு பார்வை கிடைச்சிச்சு. ஆனா அதை விட முக்கியமானது அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம். பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்புகிறார். அப்போ நம்ம இதை படிக்கும் போது சவுல் மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு அற்புத சுகம் பெற்றாதான் மக்கள் கிறிஸ்துவண்டை வருவார்களா? அப்படி அற்புத சுகம் கிடைக்காட்டா மக்கள் ரட்சிக்கப்பட முடியாதான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அருமையான தேவனுடைய மக்களே, பொதுவா வசனத்தை படிக்கும் போது, ஒரு மனிதனுடைய கேரக்டரை படிக்கும் போது, அல்லது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருந்து படிக்கும் போது, அதிலிருந்து நம்ம ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண முடியாது. சவுல் இவ்விதமாக காரியங்களை செய்தார், அதே போல நம்ம செய்ய வேண்டும் சொல்லி படிக்க முடியாது. அதுல இருந்து அநேக குணாதிசயங்களை கற்றுக்கொள்ள முடியும், அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும். மறுபடி அவங்க செஞ்ச மாதிரியே நம்ம செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா, சவுலுக்கு பார்வை போன மாதிரி இயேசு கிறிஸ்துவாலே சந்திக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பார்வை போயிடலாம். சவுலுக்கு பார்வை கிடைத்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் பார்வை கிடைக்க வேண்டும் சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணலாம். இன்னைக்கு அவிதமான பிரசங்கங்கள் இன்னைக்கு அதிகம். அப்போ சுவிசேஷம் என்பது அது அல்ல, இயேசு கிறிஸ்து நம்மை சந்திப்பது என்பது அது அல்ல. அப்ப நம்ம எப்படி கேட்கலாம், இல்ல சவுலுக்கு ஆண்டவர் அனனியாவுடைய ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புத சுகம் கொடுத்தார். ஆனா அதே நேரத்துல எல்லா வேளையும் ஆண்டவர் அற்புத சுகம் கொடுக்கிறவர் இல்லை. இதை குறித்து நம்ம டீட்டெயிலா படிக்கணும். அப்படி படிக்கலன்னா நம்ம வேதாகமத்தை தவறாக புரிந்து கொண்டு விடுவோம். அற்புத சுகத்தை மாத்திரம் எதிர்பார்த்து முக்கியமான காரியங்களை விட்டு விடுவோம். இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த வசனங்களை கொஞ்சம் அப்படியே கவனிங்களேன். நமக்கு இந்த வசனம் மனப்பாடமா நிறைய பேருக்கு தெரியும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும்ன்றது நமக்கு தெரியும். ஆனா அந்த வசனத்துடைய பின்னணியம் என்ன தெரியுமா? பவுலுடைய வாழ்க்கையில சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அது ஒரு வியாதியா இருக்கலாம். என்ன வியாதின்னு சொல்லி நமக்கு தெரியல, அது ஏதோ ஒரு வியாதியா இருந்திருக்கலாம். ஆனா அது அவரை உடம்ப போட்டு கஷ்டப்படுத்துது, முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. அப்போ சவுல் அல்லது பவுல் 3 முறை ஜெபிக்கிறார். ஆண்டவரே எனக்கு சுகம் தாருன்னு சொல்லி ஜெபிக்கிறார். 3 முறை ஜெபிக்கும் போதும் கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்கல. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் சொல்லி சொல்றார். அப்போ அத சவுல் அல்லது சந்திக்கப்பட்ட சவுல்
அப்போஸ்தலனாகிய பவுல் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். இது முக்கியமான ஒரு காரியம். அப்போ அற்புத சுகம் கிடையாதா? தேவன் அற்புத சுகம் கொடுக்கிறார், எல்லா வேலையிலையும் கொடுப்பது கிடையாது. அப்போ சவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், பெரிய ஆசீர்வாதம் சரீர சுகம் சொல்ல முடியாது. அப்ப நம்ம கேட்கலாம், இவ்விதமாக ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், விசுவாசத்தோடே ஜெபிப்போமானால் கண்டிப்பா சுகம் கிடைக்கும். அனனியா விசுவாசத்தோடு ஜெபித்தார், ஆகவே சவுலுக்கு சுகம் கிடைத்தது. ஒருவேளை சவுல் அந்த அளவு விசுவாசத்தோடு ஜெபித்திருக்க மாட்டாரான்னு கேட்கலாம். அவ்விதமாக வேதாகமும் கூறவில்லை. இன்னும் ஒரு பகுதி வாசிக்கலாம். அதே சவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:20. எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான், துரோபீமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். இந்த வசனங்களை கொஞ்சம் பாருங்களேன். சவுலுடைய முழு வாழ்க்கையை குறித்து படிக்க போறோம். சவுல் தன்னுடைய ஊழியத்துல தன்னுடைய சகோதரன் அல்லது ஊழியத்திலே உறுதுணையாக இருந்த மக்களை குறித்து எழுதும்போது எல்லா பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்கிறார். இதுல என்ன சொல்றாருன்னா, எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டார். ஓகே, அடுத்து என்ன சொல்றாருன்னா, துரோபீமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். ஏன் சவுல் ஜெபித்திருக்க கூடாதா? ஏன் சவுல் மூலமா தேவன் அற்புதத்தை செய்திருக்க கூடாதா நம்ம கேட்கலாம். ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், எல்லா வேளையிலேயும் அற்புத சுகம் கொடுப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. இந்த இடத்துல அனனியா ஜெபிக்கும் போது சவுலுக்கு அற்புதமான சுகம் கிடைத்தது, பார்வை கிடைத்தது, அற்புதம் தான், அற்புத சுகம் தான், உண்மைதான். ஆனா அதே நேரத்துல சவுல் தனக்காக ஜெபிக்கும் போது, சவுல் துரோபீமுவுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சுகத்தை கொடுக்கல. அதே போல பவுல் மூலமாக உருவாக்கப்பட்ட சீஷர்கள், அது யாருன்னா அதுல முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா தீமோத்தேயு பயங்கர ஒரு வீக் பர்சனாலிட்டி, எமோஷனலாகவும் சரி சரீர பிரகாரமாகவும் பலவீனமுள்ள ஆள் தத்துவமுடைய மனிதன், பலவீனமுள்ள சரீரமுடைய மனிதன். இந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் இவ்விதமான ஆலோசனை எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 5:23. மன்னிக்கலாம், நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். தேங்க்யூ தம்பி. இந்த வசனங்களை படிக்கும் போது தன் மூலமாக உருவாக்கப்பட்ட தீமோத்தேயுவுக்கு பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறாருன்னா, அடிக்கடி நீ வீக் ஆகிற உனக்காக உன்னுடைய பலவீனம் நீங்க வேண்டும் என்பதற்காக நான் ஜெபித்து காரியங்களை செய்து விடுவேன்னு சொல்ல என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி நேரிடுகிற உன்னுடைய பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் நீ என்ன செஞ்சுக்கோ, சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்றாரு. மதுபானம் அல்ல, நொதிக்காத திராட்சை ரசத்தை சொல்றாரு. அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, விசுவாசிக்கும் வியாதி வரலாம், விசுவாசிக்கும் பலவீனங்கள் வரலாம். அப்போ நம்ம அதற்காக ஜெபிக்கும் போது அந்த வியாதி நீங்காவிட்டால் நமக்கு விசுவாசம் இல்லை என்று நம்மை நாமே குழப்பிக் கொள்ள கூடாது. ஏன் வியாதி வருது? ஒன்று, நானும் நீங்களும் விழுந்து போன உலகத்துல வாழ்றபடினால வியாதி வருகிறது. இரண்டாவது, மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக நமக்கு வியாதி வருகிறது. மூன்றாவது, நாம் கடவுளுடைய வார்த்தையை மீறும் போது, ஒருவேளை அன்னைக்கு அந்த ஒரு ஆண்டவர் சுகமாக்குன ஒரு மனிதனை பார்த்து அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னார்ல, அபிதமாக பாவத்தினாலே வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. யோபுவை போல, பவுலை போல தேவன் அனுமதித்து வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம ஒரு சில காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அப்போ வியாதி சுகமாவது மாத்திரம்தான் பெரிய அற்புதம். வியாதி சுகமாவதற்காக நாம் தேவன் மீது வைக்கக்கூடிய விசுவாசம் தான் பெரிய விசுவாசம் நினைச்சோம்னா ஏமாந்து போயிருவோம். இந்த நாள்ல இந்த 16ஆம் தேதி நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த 15, 16 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய மனைவிக்கு ஃபிட்ஸ் வந்த உடனே ஒட்டஞ்சத்திரம் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணோம். திருச்சியில உள்ள ஒரு MRI ஸ்கேன் சென்டர்ல போய் ஸ்கேன் எடுத்தோம். ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பிரெயின்ல நிறைய லீஷன்ஸ் இருக்குன்னாங்க, நிறைய மூளையில புண்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அதற்கு கீழே டாக்டர்ஸ் உடைய கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, மெட்டாஸ்டாட்டிக், இட் மே பி மெட்டாஸ்டாட்டிக்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன வேர்டுனா, இது ஒருவேளை செகண்டரி கேன்சரா இருக்கலாம், வேற ஒரு இடத்துல கேன்சர் உருவாகி அது பரவி மூளையை பாதித்திருக்கலாம்னு சொன்னாங்க. இது பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. என்றைக்கு அந்த செய்தி வந்ததோ அன்றைக்கு இரவு முழுவதும் தூங்க முடியாதபடிக்கு அழுகையோடு ஆண்டவருடைய சமூகத்துல செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நான் தள்ளப்பட்டேன். ஜெபித்தோம்.
ஆண்டவர் அற்புத சுகம் கொடுக்க முடியும் என்பதை நான் ஆழமா நம்புறேன். வசனங்களை படிக்கும் போது கர்த்தர் அநேக வசனங்கள் மூலமாக அவர்னாலே செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பதை நிரூபித்தார். ஆனால் கர்த்தர் அந்த வியாதியின் வழியாக கடந்து சென்ற அவளை அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொண்டார். அப்போ இந்த பாதையில கடந்து போகும்போது நிறைய பேருடைய அறிவுரை என்னன்னா, ராஜபாலன் நீங்க இன்னும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருப்பார் இல்லையா, அதை செஞ்சிருந்தீங்கன்னா இதை செஞ்சிருந்தீங்கன்னா வியாதி சுகமா இருக்கும் இல்லையான்னு சொல்லி அட்வைஸ் சொல்லக்கூடிய மக்கள்லாம் இருந்தாங்க. ஆனா என்னுடைய இதயத்தின் ஆழத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னா, தேவன் அனுமதிக்காதபடிக்கு அந்த வியாதி அவளுக்கு வராது, தேவன் அனுமதிக்காதபடிக்கு அவளுடைய சாவு வராது என்று ஆண்டவருடைய உன்னதமான திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். என்னுடைய விசுவாசம் நான் சொல்ல மாட்டேன், அவருடைய கிருபை. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கக்கூடிய யாராவது சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களுக்காக அல்லது உங்களுக்கு அருமையானவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில தேவைகள் அல்லது அற்புத சுகம் கிடைக்க வேண்டும் சொல்லி பல ஆண்டுகளாக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். உங்களை யாரும் உங்களுக்கு விசுவாசம் இல்லை அதனாலதான் சுகம் கிடைக்கவில்லை என்று குற்றப்படுத்துவதற்கோ அல்லது நீ ஏதாவது பாவம் செஞ்சிருப்ப அதனால உனக்கு வியாதி வந்தது என்று உங்களை குற்றப்படுத்துவதற்கோ இடம் கொடுக்காதேயுங்கள். ஏன்னா ஒரு சகோதரர் கேட்டார் இல்லையா, அவனுடைய கண்கள்ல பார்வை போச்சு, அநேக விசுவாசிகளை துன்பப்படுத்தினபடியினாலே, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினபடியினாலே சவுலுடைய பார்வையை கர்த்தர் எடுத்தாரான்னு சொல்லி கேட்டாங்க. வேதத்துல அவ்விதமாக சொல்லப்படவில்லை. தேவன் அவ்விதமாக நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பாரானா நானும் நீங்களும் நிற்பது எம்மாத்திரம். பாவத்துக்கு விளைவுகள் உண்டு, ஆனால் எல்லா நேரத்திலையும் நமக்கு வரக்கூடிய வியாதி பலவீனங்கள் பாவத்தின் நிமித்தமாக வருவது கிடையாது. Fear No Evil புக்கை எழுதினவர் டேவிட் வாட்சன். இந்த டேவிட் வாட்சன் ஒரு ஆங்கிலிக்கன் பாஸ்டர், பிரீச்சர் வேற. இவருக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வரும்போது ஜோமன்னர் அந்த கேன்சர் பாதை வழியாக கடந்து செல்லும் போது அநேகர் அவரை சந்தித்து கேன்சரை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி விடுகிறோம், கேன்சர் காய்ந்து விட்டதுன்னு சொல்லிக்கிட்டே இருன்னு சொன்னாங்க. இன்னும் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அப்படியே எழுதுறார். ஒருவர் இவ்விதமாக கடிதம் எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார்னா, டேவிட் வாட்சன், நீங்கள் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்காதபடியினால் கர்த்தர் உங்களுக்கு கேன்சர் அனுமதித்திருக்கிறார் என்று எழுதின மக்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அந்த தேவனுடைய மனிதன் அந்த பாதையில கடந்து சென்று தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதி வைத்துவிட்டு கடைசியிலே மறித்து விட்டார். அவர் எழுதின புக்கு Fear No Evil. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, பெரிய அற்புதம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு சில நேரங்கள்ல நம்முடைய வியாதி சுகமாகலாம், சில நேரங்கள்ல தேவன் அந்த பலவீனத்தை தாங்குவதற்கு, பலவீனத்தை மேற்கொள்ளுவதற்கு கிருபை கொடுப்பார். அப்போ வியாதி வந்தா என்ன செய்யறது? ஜபிக்கலாமா? கண்டிப்பா ஜபிக்கலாம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. யாக்கோபு 5:14 முதல் 16 வரை. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. இந்த வசனங்களை கொஞ்சம் பாருங்களேன். யாக்கோபு இயேசு கிறிஸ்துடைய சகோதரராக இருக்கலாம்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, திருச்சபையிலே ஐக்கியத்திலே ஒரு வியாதிப்பட்டால் என்ன செய்யுங்கன்னா, சபையின் மூப்பர்களை வரவழைச்சுக்கிறங்க. சபையின் மூப்பர் சொல்லும் போது சபையில பொறுப்பா இருக்கக்கூடிய மக்கள், மற்ற விசுவாசிகள், அவங்களை அழைத்து ஜெபிப்பானாக. எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும். இப்படி எல்லாம் போதனை இருக்குல்ல. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்க ஏன் பிருந்தாக்காவுக்கு எண்ணெய் பூசி ஜோம் பண்ணாததால அவங்களுக்கு கேன்சர் சுகமாகாம போயிருச்சா? அப்படிலாம் பைபிள்ல இல்ல. அது யூதர்களுடைய கலாச்சாரம். சரியா? எண்ணெய் பூசுவதுன்றது அவங்க கலாச்சாரம். ஏன்னா அந்த பழைய ஏற்பாட்டிலேயே எண்ணெய், திராட்சரசம் அவர்களுடைய அந்த சுகத்திற்காக, வியாதியை சுகமாக்குவதற்காக பயன்படுத்தினாங்க. அது ஒரு சிம்பாலிக் ஆக்ட். எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். அப்படி ஜெபம் பண்ணும் போது சுகம் கொடுக்கிறவர் எண்ணெய் அல்ல, சுகம் கொடுப்பது மூப்பர்களுடைய ஜெபத்தால் அல்ல, சுகம் கொடுப்பது கர்த்தர்.
கர்த்தர். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருவேளை அவன் பாவம் செய்திருப்பானால், அந்த கடைசி வசனத்துல 16ஆம் வசனம் அப்படியே கவனிங்களேன். நீங்கள் ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது அந்த பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும் சொல்லி சொல்றாரு. அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வியாதி வரும்போது வியாதிக்காக மருந்தே எடுக்காதபடிக்கு, டாக்டர்கிட்டயே போகாம இருக்கிறதா உயர்வான விசுவாசம் சொல்லி வேதாகமும் போதிக்கல. அப்படிப்பட்ட போதனைகள் இன்னைக்கு ஒரு சில சபைகள்ல இருக்கு. அற்புத சுகத்தை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஆனா அதே நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய திட்டத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரா? சொல்லுகிறார். மத்தேயு 9 தானே? சரி, மத்தேயு 9 11 முதல் 13 வரை. ஓகே. பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். வசனத்தை நம்ம கூர்மையா கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து மற்ற பாவிகளோடு அல்லது சமுதாயத்தாலே புறக்கணிக்கப்பட்ட, சமுதாயத்தாலே நியாயந்திருக்கப்பட்ட ஆயக்காரரோடு உட்கார்ந்து சாப்பிடுறாருன்னு அவரை குறை சொல்றாங்க. சொன்ன ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு உதாரணத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. ஒரு வியாதியஸ்தனுக்கு டாக்டர் தேவை. நீ வியாதியா இருந்தா டாக்டர்கிட்ட போ. அப்போ வேதாகமும் என்றைக்குமே டாக்டர்கிட்ட போவது, ட்ரீட்மெண்ட் எடுப்பது, நம்முடைய சுகத்திற்காக மாத்திரைகள் எடுப்பது பாவம் அல்லது அது அவிசுவாசம் என்று சொல்லவே இல்லை. இது முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு இப்படிப்பட்ட போதனைகள் வசனத்தை விட்டு நம்ம திசை திருப்பி விடுகிறது. அப்போ காஸ்பல் சொல்லி சொல்லும் போது குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், அற்புத சுகம் அளிக்கப்படுகிறது. அதனால இங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூவி அழைப்பது சுவிசேஷம் கிடையாது. எந்த இடத்திலையும் இயேசு கிறிஸ்துவானாலும் சரி, அது பவுலானாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. அது யோவான் ஸ்நானங்களா இருந்தாலும் அதேதான். யோவான் ஸ்நானங்கள் ஒரு அற்புதம் கூட என்ன செய்யவே இல்லை. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, ஒருவேளை தேவைகளோடு கேள்விகளோடு உட்கார்ந்துருக்கோமா? அல்லது வியாதிகளோட உட்கார்ந்துருக்கோமா? பலவீனங்களோட உட்கார்ந்துருக்கோமா? எவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்றது? ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார்? நம்ம கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஒரு வியாதியே இல்லாத ஒரு சரீரம், பரிபூரணமான ஒரு சரீரம் எங்க தெரியுமா கிடைக்கும்? நானும் நீங்களும் நித்தியத்திலே இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் போது உயிர்த்தெழுதலின் சரீரத்துலதான் வியாதியே இல்லாத ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். அப்போ இந்த பகுதி கற்றுக் கொடுப்பது, பவுல் சரீர பிரகாரமாக பார்வை பெற்றார், உண்மைதான். ஆனா அதை விட முக்கியமானது, ஆவிக்குரிய கண்கள் சவுலுடைய வாழ்க்கையிலே திறக்கப்பட்டது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமாக சுகம் கிடைத்தபடியினால் நீங்க ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், அற்புத சுகத்தை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஆனால் அற்புத சுகம் மாத்திரம் வாழ்க்கை மாற்றம் கிடையாது. எவ்வளவு பெரிய அற்புத சுகம் பெற்றாலும் சரி, நம்முடைய ஆத்துமாவிலே சுகம் கிடைத்திருக்கிறதா? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார், நான் தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய மரணம் வருமானாலும் நித்தியத்திலே அவரோடு இருப்பேன் என்ற நிச்சயம் நமக்கு இல்லாவிட்டால் நம்ம ரட்சிக்கப்படவில்லை. அப்போ இது ஒரு பெரிய ஒரு தவறான செழிப்பு உபதேசம். இதை குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். சவுல் பார்வை அடைந்தார். அதே நேரத்துல ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, தேவனுடைய ஆவியானவராலே சவுல் அன்றைக்கு நிரப்பப்பட்டார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றி சவுல் பின்னாடி அநேக நிருபங்கள்ல எழுதுறார். தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலேயே அவர் சொல்றார், இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் வேதத்துல அடிப்படையில் நம்ம படிக்கலாம், நம்முடைய அனுபவங்கள் அடிப்படையில் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனிலே ஒருவர், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அவர் கடவுள், ஏதோ ஒரு சக்தி கிடையாது.
பரிசுத்த ஆவியானவர் எப்போ இருந்திருக்கிறார்? ஆதியில இருந்திருக்கிறார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனம் நமக்கு தெரியும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மீது இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். சரி, இது பழைய ஏற்பாட்டுடைய போதனை. புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக இருக்கிறார்? பழைய ஏற்பாட்டுல ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில பணிகளை செய்வதற்காக ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். சிம்சோன் மேல ஆவியானவர் இருந்தார், சவுலின் மீது ஆவியானவர் இருந்தார், தாவீதோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், தானியேலோடு இருந்தார். இவ்விதமாக ஒரு சில மக்களுடைய வாழ்க்கையில பெசலேயேலோடு ஆவியானவர் இருந்தார். அந்த மோசே மூலமாக பரிசுத்த ஆவியானவர் 70 மூப்பர் மேலும் ஆவியானவர் இருந்தார். இப்படி ஒரு சிலரை பத்தி படிக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதை பத்தி ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துக்கு நம்ம வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது 5வது 8வது வசனங்களை வாசிங்க. அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஓகே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாற முடியாது, இயேசு கிறிஸ்துவை போல வாழ முடியாது, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. அதனாலதான் அனனியாவை அனுப்பி பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலுக்காக அவர் ஜெபிக்கிறார். சரி, இதுல ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். என்னன்னா, ஒன்று, இப்ப நம்ம வாசித்த வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் பிதாவினிடத்திலே போகிறேன், போய் தேற்றரவாளனாகிய வேறொரு ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சொன்ன உடனே நான் போய் அனுப்புற வரைக்கும் நீங்க காத்திருங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார் சொல்றார். சொன்னபடியே அவர்கள் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அவங்க ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்ப என்ன கேள்வினா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருக்க வேண்டுமா? ஐயா வச்சு ஜெபம் பண்றதுக்கு பின்னாடி வரலாம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக சவுல் காத்திருந்தாரா? காத்திருக்கவில்லையே. அதனாலதான் சவுல் அப்போஸ்தலர் இல்லைன்னு சொல்லி சொல்றோமா? ஒருவேளை அந்த 120 சீஷர்கள் காத்திருந்தாங்களே, அப்போஸ்தலர்கள் அந்த 12 பேர் காத்திருந்தாங்களே சொல்லி நம்ம கேட்கலாம். வசனத்தை படிக்கும் போது அதோடைய டைம் பேக்ரவுண்ட்ல படிக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்களை விட்டு மேலே பரமேறி போயிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் இருந்த இடத்துல உங்களோடயே இருந்து சகல காரியங்களையும் போதிப்பதற்கு, உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவதற்கு வேறொரு ஆவியானவரை அனுப்புவேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நான் போய் அனுப்புற வரைக்கும் காத்திருங்கன்னு சொல்லி சொன்னார். எருசலேமை விட்டு போகாதுங்க. ஏன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டீங்கன்னா தான் எருசலேம்ல சாட்சியா இருப்பீங்க, யூதேயாவுல சாட்சியா இருப்பீங்க, சமாரியாவுல சாட்சியா இருப்பீங்க, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஆவியானவருடைய நிறைவு மிக மிக முக்கியம் சொல்லி புரிந்து கொள்வதற்காக சொன்னார். இப்ப என்ன கேள்வினா, காத்திருந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். இந்த சம்பவம் வரலாற்று பூர்வமாக நிறைவேறின ஒரு சம்பவம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க. வரலாறு மறுபடியும் நடைபெறாது. மறுபடியும் நம்ம போய் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை வாரும் சொல்லி காத்திருப்போமானா, ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறின வாக்கு தத்துவத்தை மறுபடியும் நிறைவேற்றுவதற்காக நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கும். அது வசனத்தின் அடிப்படையில சரியான காரியம் கிடையாது. அப்ப நம்ம கேட்கலாம், விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா? என்றைக்கு சவுல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாரோ அன்னைக்கே அவருக்குள்ள ஆவியானவர் வந்துட்டார் ஐயா.
இன்றைக்கு பொதுவா என்ன செஞ்சிடறாங்கன்னா விசுவாசிகளை ரெண்டா பிரிச்சிடுறாங்க சில மக்கள். என்ன விசுவாசி? இவன் ஆவி பெற்ற விசுவாசி, இவன் ஆவி இல்லாத விசுவாசி. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதுசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா உனக்குள்ளலாம் ஆவியே கிடையாதுன்றவாங்க. எங்களுக்குள்ள ஆவி இருக்கு, நாங்க எங்களுக்குள்ள ஆவி இருக்குன்றதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வசனத்தின் அடிப்படையில படிக்கலாம். சவுலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வந்தார்? சவுல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் சவுலுக்குள்ள வந்துட்டார். இதை குறித்து பவுல் பல்வேறு இடங்கள் எழுதுறார். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த வசனத்தை அப்படியே நல்லா கவனிங்களேன். இதே பவுல் தான் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது, நீங்கள் விசுவாசிகள் ஆன போதுனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையின் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட போது. நான் எப்படி தமஸ்குவுக்கு போற வழியில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ அவ்விதமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப என்ன சொல்லிடுறாங்க? முத்திரை போடுறது வேற அனுபவம், பெற்றுக்கொள்றது வேற அனுபவம் சொல்லி குழப்பக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, இதை சரியா புரிஞ்சுக்கலாம். அந்த நாட்கள்ல ஒரு ரோம சந்தையில போனீங்கன்னா பொருட்களை வாங்கும் போது இந்த பொருட்கள் எனக்கு சொந்தம், இந்த குதிரைகள் எனக்கு சொந்தம் சொல்லி ஒரு மனிதன் உரிமை பாராட்டுவதற்கு தன்னுடைய சீல் அது மேல குத்திடுவான். குத்திட்டு அதுக்கு பணம் கொடுத்து வாங்கின உடனே அந்த சீல் எதை காட்டுதுன்னா, இந்த பொருட்கள், இந்த குதிரைகள் எனக்கு சொந்தம் அல்லது இந்த விலங்குகள் எனக்கு சொந்தம் சொல்லி அர்த்தம். இதே பின்னணியத்துல பவுல் எழுதுறார், நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டீர்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் உள்ள வந்துடுறார். புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படுற ஆவியானவர் ஏன் வந்துடுறார் தெரியுமா? நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்பதற்கு அடையாளமாக, அச்சாரமாக, அதற்கான சீலாக, முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம இந்த ஐக்கியத்துல பங்கு பெறுகிற யாராவது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் உண்மைதான் பிரதர், ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இல்லைன்னு சொல்லி உங்களை குறித்தே நொந்து கொண்டு இருப்பீங்களானா வசனம் அவிதமாக சொல்லவில்லை. சவுலுக்குள்ளே ஆவியானவர் வந்து விட்டார். தன்னிகரற்ற மாற்றம் சொல்லி சொல்லும் போது என்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறோமோ அன்றைக்கு திரியேக தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். முக்கியமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக நம்மோடு வாசம் பண்ணுகிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 8 அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த வசனத்துல பவுல் சொல்லும் போது எதுவும் பவுலுடைய நிருபம் தான். என்ன சொல்றாரு தெரியுமா? கிறிஸ்துவினுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவினுடைய ஆவினா வேற ஒரு ஆவியா இல்ல. பரிசுத்த ஆவியானவருக்கு வேதாகமத்துல பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? தேற்றரவாளன் சொல்லி சொன்னார். ஆங்கிலத்துல ஹெல்பர்ன்னு சொல்லி இருக்கு. உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், உங்களை பலப்படுத்தக்கூடியவர், உங்களை தேற்றக்கூடியவர், என்னை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர், உங்களை வழி நடத்தக்கூடியவர், வசனங்களை விளக்கக்கூடியவர், நிறைய அர்த்தம் இருக்கு. அதே போல கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லி இந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். ஏன் பயன்படுத்துகிறார்னா, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய ஆவியானவர். தன்னை மகிமைப்படுத்த மாட்டார், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட ஆவியானவர், கிறிஸ்து போய் வாக்கு பண்ணின ஆவியானவர், கிறிஸ்துவனுடைய ஆவியானவர். சரியா? இந்த ஆவியானவர் இல்லாதவன் கிறிஸ்துவின் உடையவன் அல்ல. அப்ப நம்ம யோசித்து பார்க்கலாமே, நம்ம கிறிஸ்துவினுடையவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி சொல்றோம் இல்லையா? அது சொல்வதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இன்னும் விவரமா பவுல் 1 கொரிந்தியர்ல ஆவிக்குரிய வரங்களை குறித்து எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:3. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும்
இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சவுலுடைய ஞானத்தினாலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று சவுல் புரிந்து கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் ஆழமாக ஒரு மனிதனை கண்டித்து உணர்த்துகிறார். இயேசுவை வெளிப்படுத்துகிறார். விளைவு என்ன தெரியுமா? அந்த மனிதன் இயேசுவின் இடத்திலே வருகிறான். விளைவு அவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்து விடுகிறார், அவளுக்குள் வந்து விடுகிறார். வந்த உடனே நமக்குள்ள கொடுக்கக்கூடிய கன்விக்ஷன் என்ன தெரியுமா? இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல ஆரம்பிக்கிறோம். இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இரட்சகர், இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற அந்த நிச்சயம் கன்விக்ஷனை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இன்னும் அதே ரோமர்ல இன்னும் ஒரு காரியத்தை பவுல் எழுதுகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நல்லா பாருங்களேன். நாம்னா நானும் நீங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்ன ஒரே ஆவியா இருக்கேன்னு சொல்லி கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்முடைய பர்சனாலிட்டியோட சேர்ந்து நம்முடைய ஆவியின் தன்மையோட சேர்ந்து என்ன சொல்றாருன்னா, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. அப்போ நான் தேவனுடைய பிள்ளைன்ற அந்த அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். சவுலுடைய வாழ்க்கையில இந்த நிச்சயத்தை கொடுத்தார். அப்போ ஒரு விசுவாசி எப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார்? என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் வந்து வாசம் செய்கிறார். நானும் நீங்களும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை. இதை நம்ம சரியா என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சவுல் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து ஏற்றுக்கொண்ட உடனே ஆவியானவர் உள்ளே வந்து விடுகிறார். அப்ப இரண்டாவது ஒரு கேள்வி, சவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து விட்டார் என்பதற்கு அடையாளமா சவுல் அந்நிய பாஷை பேசினாரா? இது ஒரு பெரிய குழப்பம் இல்லையா? இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அப்படிதானே யோசிக்கிறாங்க. பிரதர், எனக்கு அந்நிய பாஷைலாம் நான் பேசினது இல்லை, எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இன்சிடென்ட்லாம் இல்லை, அல்லது குறிப்பிட்ட இந்த சபைக்கு நான் போல, குறிப்பிட்ட ஆவியானவர் கொடுக்கிறார் அல்லது இந்த ஊழியக்காரர் ஜெபித்தா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலான்ற கூட்டங்களுக்கெல்லாம் நான் போறது இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்று எவ்விதமாக சொல்ல முடியும்? கேள்வி என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் சவுலுக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு, பரிசுத்த ஆவியானவர் பவுலை நிரப்பினார் என்பதற்கு அந்நிய பாஷை அடையாளமா? பெரிய கேள்வி இல்லையா? நிறைய முகாம்களுக்கு போகும்போது அநேக விசுவாசிகள், முக்கியமாக மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இல்லையா? காரணம் என்னன்னா, இன்றைக்கு அவ்விதமான ஒரு போதனை இருக்கு. அந்நிய பாஷை நீ பேசாட்ட உனக்குள்ள ஆவியானவரே கிடையாது என்று போதிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. சவுல் அந்நிய பாஷை பேசினாரா? அந்த இடத்துல பேசினதா என்ன செய்யல, சொல்லப்படவில்லை. இல்ல பேசி இருப்பாரு பிரதர், யாருக்கு தெரியும், நீங்க கேட்கலாம். சரி, இதை பற்றி இந்த அந்நிய பாஷை குழப்பத்தை பற்றி கண்டிப்பா பவுல் டீடைல்டா எழுதுறாரு. உங்களுக்கு நேரம் இருக்கும் போது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஒரு சில வசனங்களை இப்ப படிக்க போறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 13வது அதிகாரத்துல 14வது அதிகாரத்துல பவுல் எதை குறித்து எழுதுகிறார்னா, ஆவிக்குரிய வரங்களை குறித்து எழுதுகிறார். கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகள், பரிசுகள் சொல்லி அர்த்தம். ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12 7 முதல் 11 வரை. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும்,
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். உங்க கையில வேதாகம் இருக்குமானா தம்பி ஜான்சன் வாசித்த அந்த வேத பகுதிக்கு திருப்பி நீங்க வச்சுக்கிறார், கொஞ்சம் அப்படியே கவனிங்களேன், அல்லது ஸ்கிரீன்ல உள்ள வசனங்களை கவனிங்க. அந்த 12வது அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து தம்பி வாசித்தாங்க. 7ஆம் வசனத்துல ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல அழகா இருக்கு, இட் இஸ் ஃபார் காமன் குட். தமிழ்ல ரொம்ப தெளிவா இல்ல. அவனுடைய பிரயோஜனம்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்துவதற்காக, விசுவாசிகளுடைய ஐக்கியம் பலப்படுவதற்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தன்னுடைய பிரயோஜனத்துக்கு அல்ல, மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு வரங்களுடைய பட்டியல் நிறைய இடங்கள்ல வருது. இதுல ஒரு பட்டியல் இந்த இடத்துல எழுதுறாரு 12வது அதிகாரத்துல. அதுல நிறைய பட்டியல் இருக்கு. அந்த பட்டியத்துல நீங்க பாத்தீங்கன்னா பட்டியல்ல ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம் ஒரு வரம் சொல்லி கொடுத்திருக்கு. ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் வேற, இந்த விசுவாசம் 9ஆம் வசனத்துல விசுவாசம் ஒரு வரம், குணமாக்கும் வரங்கள், நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது கடவுள் சுகம் கொடுக்கிறார், அது வேற, குணமளிக்கும் வரங்கள். அதே மாதிரி அந்த பட்டியல்ல 10வது வசனத்துல அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல் சொல்லிட்டு வேறொருவனுக்கு 10ஆம் வசனத்துடைய பின்பகுதி பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. வேறொருவனுக்கு என்ற வார்த்தை மறுபடி வருகிறது. என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் எல்லா வரமும் கிடையாது. என்ன புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுவதற்கு அடையாளம்னு சொல்லி பைபிள் சொல்லல. பைபிள்ல இல்லாத போதனையை நம்ம போதிக்க கூடாது சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிலருக்கு அந்நிய பாஷை கொடுக்கலாம், கொடுத்தா பிரைஸ் தி லார்ட். கொடுக்காட்டா என்ன செய்யறது? அழுது போராடி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணுமா? தேவையில்லை. கொடுத்தாலும் பிரைஸ் தி லார்ட், கொடுக்காட்டாலும் பிரைஸ் தி லார்ட். சரி, இல்ல பிரதர் எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லி பவுல் சொல்றார். இதே பகுதியை நீங்க படிச்சீங்கன்னா நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்லி 13வது அதிகாரத்துல சொல்றாருன்னா நீங்க சொல்லலாம். நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து பொறுமையா 13, 14வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இதே பவுல் இதே அதிகாரத்துடைய பின்பக்கத்துல எழுதுறாரு. அதே 13வது அதிகாரத்துல 12வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 12, 29, 30 வாசிங்க. மேலும் சரீர அவயவங்களில் தம்பி 12, 29, 30 29 எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? எத்தனை கேள்வி கேட்கிறார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? அற்புதம் செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? பதில் என்ன? எல்லா கேள்விக்கும் பதில் இல்லை, இல்லை, இல்லை. அப்போ எல்லாரும் அந்நிய பாஷை பேசணுமா? அவசியம் இல்லை. அது எப்படி பேச வேண்டும், எங்கே பேச வேண்டும், மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்துல எப்படி பேச வேண்டும் சொல்லி அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு ஓப்பன் மைண்டடா, ஒரு திறந்த மனதோடு 13வது அதிகாரத்தையும் 14வது அதிகாரத்தையும் தயவுசெய்து என்ன செய்யுங்க, படிச்சு பாருங்க. அப்போ என்றைக்கு சவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ சந்திக்கப்பட்ட சவுலுக்குள்ளே வந்த ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வந்து விட்டார். அதனுடைய விளைவுதான் சாட்சியாக மாற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வந்தபடினால அவர் திரும்ப காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வந்துவிட்டார் என்பதற்கு அந்நிய பாஷை அடையாளமாக அந்த இடத்துல என்ன செய்யப்படல, கொடுக்கப்படவில்லை. ஒரு சில இடங்கள்ல ஆவியானவரால் நிரப்பப்படும் போது பேசுனாங்கன்னு போட்டிருக்கு. ஆனா எல்லாரும் பேசணும்னு சொல்லி அவசியம் இல்லை. 2வது,
நம்மை குழப்பக்கூடிய அடுத்த வசனம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். அது எனது ஆவியானவரை பெற்றுக்கொள்வது, ஆவியானவராலே நிரப்பப்படுவது. பொதுவா ஒரு வசனத்தை படிக்கும் போது அந்த வசனத்துக்கு அர்த்தம் சரியாக புரியாவிட்டால் அதை குறித்து மற்ற வேத பகுதிகள் என்ன சொல்லுகிறது என்பதை படிக்க வேண்டும். இப்போ ஆவியானவராலே நிரப்பப்படுவதுன்றதுக்கு ஒரு சில மக்கள் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை அபிஷேகம். அந்நிய பாஷை அடையாளத்தோட அல்லது குறிப்பிட்ட இந்த அனுபவம் உனக்கு உண்டா, அபிஷேகம் பெற்றிருக்கியான்னு சொல்லி என்னை பார்த்து கேட்ட அநேக மக்கள் உண்டு. ஒரு சிலர் ஆவியானவருடைய நிரப்புதலை அபிஷேகம் சொல்லி சொல்றாங்க. அது பெரிய குழப்பமான ஒரு பகுதி. அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்துக்காக காத்திருங்கள் சொல்லி பைபிள் எங்கேயும் சொல்லப்படல. பவுல் எங்கேயாவது நீங்க அபிஷேக கூட்டம் நடத்துறேன், என்கிட்ட வர்ற எல்லாருக்கும் நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்லாம் சொல்ல. அப்போ வசனத்துல இல்லாத ஒரு சில அனுபவங்களை முக்கியப்படுத்தக்கூடிய மக்கள் உண்டு. இந்த இடத்துல நிரப்புதல் சொல்லி சொல்லும் போது வசனத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து விடுகிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே, அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே, அவருடைய ஆளுகைக்கு கீழே என்னை முழுவதுமாக விட்டு கொடுத்த போது அவர் என்னை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்றார், ஆட்கொள்ளுகிறார். இதான் ஆவியானவருடைய நிரப்புதல் ஐயா. ஏன் ஆவியானவர் அன்றைக்கு சவுலை நிரப்பினார்? ஆண்டவரே, இதுவரை என்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து விட்டேன் ஐயா, இனி நான் வாழ போறது உம்முடைய சித்தம் தான் சொல்லி ஜெபத்திலே மாத்திரமல்ல செயல்ல காட்டினார். எழுந்து தமஸ்குவுக்குள்ளே போகணும்னா போயிட்டாரு. போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய நாமத்தின் நிமித்தம் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொன்ன பிறகு அந்த தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை பூரணமாக அர்ப்பணித்தார். விளைவு என்ன தெரியுமா? தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். ஏன் நிரப்புவார்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க? அவர் தண்ணியா அல்லது ஒரு சக்தியா அல்லது எண்ணெயா? இல்லையே, தண்ணீருக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இது யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்துல சமாரிய பெண்கிட்ட பேசும்போது, ஜீவனுள்ள நதிகள் என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஓடும் சொல்லி ஆண்டவர் சொன்னார். தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார், தண்ணி கிடையாது. எண்ணெய்க்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார், எண்ணெய் அல்ல. அவர் சக்தி வாய்ந்தவரை தவிர அவர் சக்தி கிடையாது, ஒரு பவர் கிடையாது. அவர் ஒரு ஆள், அவர் கடவுள். அப்போ இந்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே நம்மளை கொடுக்கும் போது என்னை முழுவதுமாக நிரப்புகிறார். ஒரு நாள் அனுபவமா? அந்த தமஸ்குவிலே அனனியா கை வைத்து ஜெபிக்கும் போது நடந்த அனுபவத்தோடு முடிஞ்சிருச்சா? இல்லையே. மறுபடியும் சவுல் அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். இன்னொரு வசனம் வாசித்தா நமக்கு புரியும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13:9. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, இந்த வசனத்துல ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக கிறிஸ்துவை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதற்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருக்கு. அப்ப ஏற்கனவே நிரப்பப்பட்டார்ல, திருப்பி நிரப்பப்படலுமா? ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, சவுல் மறுபடியும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். இதை குறித்து பவுல் என்ன எழுதுறாரு? எபேசிய திருச்சபைக்கு எழுதும் போது ஆவியானவருடைய நிறைவை குறித்து எழுதுகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. எபேசியர் 5:18. அவர்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இந்த இடத்துல அந்த கிரேக் இதுல என்ன டென்ஸ் பயன்படுத்துறாங்கன்னா, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும் போது இதை கட்டளையாக எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, நீங்கள் ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டும், நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் அனுபவம் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்கள் ஆவியானவராலே நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? ஆவியானவருடைய நிரப்புதல் இல்லாதபடிக்கு, ஆவியானவருடைய கட்டுப்பாடு இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி சாத்தியம் அல்ல, வல்லமை சாத்தியம் அல்ல.
பவுலுடைய வல்லமையான வாழ்க்கைக்கும் பவுலுடைய வல்லமையான ஊழியத்திற்கும் கிறிஸ்து அவரை அந்த அளவுக்கு பயன்படுத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் இந்த சவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய நிறைவுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். சவுலுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, சுயத்தின் ஆளுகைக்கு கீழே இருந்த மனிதன் தன்னுடைய கொள்கைகளின் அடிப்படையில தன்னுடைய திட்டத்தின் அடிப்படையில ஓடிக்கொண்டே இருந்த மனிதன் அனனியா ஜெபிக்கும் போது ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே வந்து விட்டார். ஆவியானவர் அவரை முழுவதுமாக நிரப்பினார். இதுல என்ன ஒரு குழப்பம், என்ன குழப்பம் தெரியுமா? அனனியா வந்து கை வைத்து ஜெபித்தபடியினாலதானே ஆவியானவர் நிரப்பினார். அருமையான தேவனுடைய மக்களே, ஒரு சில சம்பவத்தின் அடிப்படையில நம்ம ஒரு கொள்கையை உருவாக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், அதை பத்தி வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல கண் பார்வை இழந்த, கிறிஸ்துவுக்கு தூரமாய் இதுவரை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவாக அறிந்து கொள்வதற்காக, அவன் நிரப்பப்படுவதற்காக, ஜெபிப்பதற்காக அனனியாவை அனுப்பினார். அனனியா வந்து கை வைத்தபடியினால அனனியா கை பயங்கர பவர்ஃபுல், அனனியா கையிலிருந்து பயங்கர வல்லமை இறங்கிச்சு, அனனியா மூலமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாரெல்லாம் பைபிள் சொல்லல. இட் இஸ் a symbolic act. அப்போ இன்னைக்கு ஒரு சில ஊழியர்கள் என்ன சொல்றாங்க, என் கையில இருந்து பவர் வருது, என் கையில இருந்து ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு. ஆவியானவர் கையில இருந்து கொடுக்கப்பட மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் கடவுள். அதனால வசனத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில வசனங்களை வாசனம் முடிக்க போறோம். யோவான் 14வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்க. யோவான் 14, 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எவ்வளவு தெளிவாக இயேசு கிறிஸ்து சீஷர்களோட பேசியிருக்காரு. நம்ம ஸ்கிரீன்ல தெரிற அந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் கவனிங்களேன். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஏன்? அவங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கல, அதனால அவர்களுக்கு ஆவியானவர் கிடையாது. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களோட இருப்பார். The Holy Spirit is always with you. இரண்டாவது கொடுத்திருப்பாருங்க, பாருங்களேன். உங்களுக்குள்ளே இருப்பதால் he is in you. உள்ள இருக்கிறார். நீங்கள் அவரை அறிவீர்கள். அந்த 14வது அதிகாரத்தை நேரம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. இன்னும் ஆவியானவர் பத்தி அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். அப்போ அந்த வசனத்தின்படி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை பிதா கொடுக்கிறார். சவுல் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். அவருடைய ஆளுகைக்கு கீழே கொடுத்தபடினால ஆவியானவர் அவரை முழுவதுமாக ஆட்கொண்டார். அல்பன் டக்லஸ் சொல்லி 100 வேத பாடங்கள் 100 பைபிள் லெசன்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை எழுதின ஒரு தேவனுடைய மனிதர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து விதமாக எழுதுகிறார். எய்தர் he can be a resident in your life or he can be a president in your life. அவர் உன்னுடைய வாழ்க்கையில் விருந்தினராக தங்கியிருக்க முடியும், அல்லது உன்னுடைய வாழ்க்கையின் ஆளுநராக, உன்னை ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்க முடியும் சொல்லி எழுதுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்து மேல வெற்றி உண்டா? நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டா? நம்முடைய மாம்ச சுபாவங்களை நம்மளால மேற்கொள்ள முடியுதா? நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதா? நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய செய்திகள்ல கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அதிகாரம் வெளிப்படுகிறதா? அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. அவருடைய ஆளுகை இல்லாதபடிக்கு, அவருடைய வல்லமை இல்லாதபடிக்கு பரிசுத்தமாய் முடியாது, கிறிஸ்துவை மைமைப்படுத்த முடியாது. இன்னைக்கு ஆவியானுடைய நிரப்புதலுக்காக நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? ஆவியானுடைய நிரப்புதலுக்கு, அவருடைய ஆளுகைக்கு கீழே வராத எல்லா பகுதியிலையும் அவற்றை கொடுத்திருக்கோமா? கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். 2 காரியங்கள் பார்த்தோம். தன்னிகரற்ற மாற்றம் பெற்ற பவுல், என்ன மாற்றம் நடந்தது? தேவனோடு உறவு. 2வது தேவனுடைய திட்டம். 3வது தேவனுடைய ஆவியானவருடைய நிறைவு. தேவனே உள்ளே வந்து சவுலுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆட்கொண்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு ராத்திரி கண்களை மூடி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா?
ஏன் வியாதி, ஏன் பலவீனம்? எவ்வளவு நாளா நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையே. அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு புரியவில்லை. உலகத்துல இருக்க வரைக்கும் வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு. அவருடைய உன்னதமான திட்டத்திலே சில நேரங்கள்ல வியாதியையும் தேவன் அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்காதபடிக்கு நம்ம லைஃப்ல எதுவுமே வராது. தன்னிகரற்ற மாற்றம் என்ன தெரியுமா? வாழ்க்கை மாற்றம். அற்புத சுகம் மாத்திரம் அல்ல. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புத சுகம் நீங்க பெற்றிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? என்னுடைய சரீரம் இந்த உலகத்துல மரிக்கும் போது மண்ணுக்கு போக போகிறது. ஆனால் என்னுடைய ஆத்மாவுக்கு கழிவு கிடையாது. என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படாம இருக்குமானா நான் நித்தியமான நரகத்துக்குள்ள போவதே. யோசித்து பாருங்க. சரீரத்தின் மீது மாத்திரம் அக்கறை உண்டா? நித்தியத்தை குறித்து, ஆத்மாவை குறித்து அக்கறை உண்டா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ள வந்துடுறாரே, நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறாரே, வசனத்தை கற்றுக் கொடுக்கிறாரே, இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு நம் மீது வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறாரே. இன்னைக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? அவரை சார்ந்து கொள்கிறோமா? அவர் என்னை நிரப்புவதற்கு, என்னை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, என்னை கட்டுப்படுத்துவதற்கு, ஆளுவதற்கு நான் இடம் கொடுத்திருக்கேன். என் வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் அவர் எனக்கு பிரசிடண்டா இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி யோசித்து பார்க்கலாம். அப்படி ஒரு வாழ்க்கையை அர்ப்பணிப்போமானால் சவுலை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக செய்ய முடியும். நம்மள யாராவது ஒருவர் ஜெபித்து முடிக்கலாமா? அப்பா பைபிள் ஸ்டடிக்காக நமக்கு நன்றி சொல்லிட்டோம். அப்பா இந்த நாள்ல கூட வந்து அப்பா அவங்க வாழ்க்கையிலிருந்து நாங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்து நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே ஐயா, ஆவியான குறித்து தகப்பனே ஐயா நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்து நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, நீர் அப்பா எங்கள் உள்ளத்தில் தங்குவதாக மட்டுமல்லாமல் எங்களை ஆளுகை செய்கிறதாக தகப்பன நீர் இருக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். அப்பா இந்த நேரத்துல அப்பா நாங்க எங்களை உங்களுடைய சமூகத்துல நாங்க விட்டு கொடுக்கிறோம். அப்பா நீரே எங்களை ஆளுகை செய்யும். அப்பா எங்களை வழிநடத்தி செல்லும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபித்தேன் நல்ல தகப்பனே. ஆமென்.